ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ்டி டேபிள். ஆரம்பிக்கலாங்களா? இப்போ நம்ம டேஸ்டி டேபிள் என்ன செய்ய போகிறோம்? ஃப்ரூட் ஜாம் செய்ய போகிறோம். ஆரஞ்சு, ஆப்பிள், ஸ்ட்ராபெரி வச்சுருக்கோம். இது பார்க்கறதுலாம் அழகாக இருக்கு. மூணையும் க்ளீன் பண்ணி இப்போ நம்ம ஜாம் செய்வோம். இப்போ வரும். இது எதுக்கு தெரியுமா ரேஸு? இது ஜாம் செய்ய போகிறோம்ல. நம்ம ஜாமுக்கு வந்து நேச்சுரல் கலர் வர்றதுக்காக பீட்ரூட் போடுறது. கலர் போடக்கூடாது, நேச்சுரல் கலருக்காக பீட்ரூட் போடுறது. இப்போ இதையும் போட்டுக்குவோம். ஃப்ரூட்லாம் கட் பண்ணியாச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அடிச்சுக்குவோம். பீட்ரூட் போட்டுருவோம். எல்லா ஃப்ரூட்டையும் ஒன்றா போட்டு அடிச்சுக்குவோம். அரைச்சாச்சு. இப்போ வடிகட்டியில் போட்டு வடிகட்டிக்குவோம். கேஸ் சாலு பண்ணி இப்போ இதை வடிகட்டியாச்சு. இப்போ இதை அடுப்பில் வச்சு கிண்டுவோம். சர்க்கரையும் போட்டுருவோம். கொஞ்சம் மெல்ட் ஆகி கொஞ்சம் ஜாம் பதத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கிண்டணும். கொதி வரட்டும். நல்ல கலர் பாருங்கள், லுக்காக நல்லா இருக்குது கலர். அதுக்கு தான் பீட்ரூட் போடுறது, நல்ல கலராக இருக்கும். கான்ஃபிடென்ட்டை பார்க்க ஜாம் ஒன்றை மாதிரி. ஆமாம், ஒன்றை மாதிரி கலரே தான் இது. இப்போதான் கொதி வருது. மொத்தமா எண்ணெய் ஜாம் பதத்துக்கு வந்துருச்சு. ஒரு ரெண்டு சொட்டு எலுமிச்சம்பழம் போட்டுக்குவோம். இதை இப்போ ஆற விட்டு நம்ம டப்பாவில் ஊற்றி வச்சுருவோம். நிப்பாட்டும் அவ்வளோதான். நம்மளோட ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாட்டிலில் ஊற்றிடுவோம். கிஷான் ஜாம் ரெடி. என்னது? என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா! ஜாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரெட்ல வச்சு சாப்பிடுவோம். நம்மளோட ஃப்ரூட் ஜாம் ரெடி.